அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 24/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி காலையில் சொல்லியிருந்தோம், ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டு ஓப்பனுக்கு மேலே நின்றுச்சு. அதனால ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட், அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகி ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்றுச்சு மார்க்கெட். ஆனால் அந்த கால் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்க முடியல. ஏன்னா அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா அங்கேருந்து ஒரு சைடுவே இல்லாட்டினா ஒரு டவுன்ஃபால் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இங்கே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டு அங்கேருந்து கீழே இறங்கியிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் டு ஹை வந்து ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கினாங்கன்னா ஹை டு லோ வந்து 200 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறோம். காலையிலே இந்த சினாரியோ சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், ஹை டு லோ வந்து 188 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 188 பாயிண்ட் வந்து லோ ஹை டு லோ வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய பாயிண்ட் தான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டர்டே லோக்கு வந்துட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து லோ டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 244 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா ரொம்ப பையருக்கெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு அவங்களுக்கு பையருக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி நியூ லோ போடுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோ டு ஹை டு லோ பார்த்தீங்கன்னா ஒரு 297 பாயிண்ட். டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 729 பாயிண்ட் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த நிஃப்டியில் வந்து. இதெல்லாம் பையர் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக அந்த சப்போர்ட் இடத்துல ஒன்றையும் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருந்திருக்கும், டார்கெட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு டார்கெட்டாக கிடச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம கிளாஸில் ஆல்ரெடி பிஃபோராகவே காலையிலேயே சொல்லிட்டோம். இந்த எஸ்டர்டேக்கு மேலே போகலை, ஓடிஎம் இதுக்கு சப்போர்ட் பண்ணலை, ஐடிஎம்மும் சப்போர்ட் பண்ணலை. அங்கேருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆயிடுச்சு. இதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கல அப்படின்னா மார்க்கெட்டு மேலே கொண்டுட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கேருந்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோ டு ஹை வந்து 146 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நம்ம சினாரியோவில் நம்ம காலையில் சொல்லியிருந்தோம், இந்த இடம் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு 286 ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சும் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் வந்து சாலிடாக ஒரு 20 நிமிஷம் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க இந்த இடத்துல. ஆனால் இதில் கன்ஃபார்ம் ட்ரேட் இந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 30 பாயிண்ட்டுங்கிறது நம்ம இங்கே போட்ட இடத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டு அங்கேருந்து ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டு நிஃப்டியாச்சும் எஸ்டர்டே ஹைக்கு போணுச்சு. இது எஸ்டர்டே ஹைக்கு பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே ஹைக்கு கூட போகலை. அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் கொடுத்தாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடச்சிட்டாங்க, ஓப்பன் உடச்சிட்டாங்க, எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால். இப்போ ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா 360 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். அப்போ இங்கேருந்து ஒரு லோ போட்டுட்டு நல்ல ஒரு டீசெண்டான அப் மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 479 பாயிண்ட் வந்து லோ டு ஹை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துலலாம் வந்தாட்டி மார்க்கெட் இங்கே வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு இந்த மூவ்மெண்ட்டில் பிடிச்சிருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை எஸ்டர்டே ஹையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஒன்று எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்றுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், இல்லை எஸ்டர்டே ஹைலே ஓப்பன் ஆனிச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி பட் அங்கே எஸ்டர்டே ஹைலேருந்து அங்கேருந்து ஒரு
650 பாயிண்ட். டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்கன்னா 1496 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூமெண்ட்டுக்கு. அதனால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஒன் டே ரேஞ்சும் இம்பார்ட்டன்ட், எஸ்டர்டே ஹைலும் இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் R1S1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு சொல்லியிருந்தோம், தாலிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த ஸ்ட்ரைக்கு மார்க்கெட்டால் மேலே கொண்டுட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த எஸ்டர்டேக்கு மேலே நிற்கல, அங்கேருந்து ஓப்பன் ஆனதே கீழே தான் ஓப்பன் ஆனிச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து 643 கூட போகல, அங்கேருந்து ரிவேர்ஸ், அங்கேருந்து செல்லிங் ஆனிச்சு. ஆனால் நம்ம இங்கே தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த 450க்கு வந்தது அப்படின்னா இங்கேருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கள். மேலேருந்து கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு 579 ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லை அப்படின்னா இப்போ இங்கே ஓப்பனே கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு, இங்கேருந்து ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் 450 ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் 245 பாயிண்ட் வந்து லோ டு ஹை வந்து நல்லா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 691 இதுக்கு மேலே சஸ்டைன் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு ராலி வந்து மார்க்கெட்டு மேலே கொண்டுட்டு போகும். ஆனால் கீழேருந்து மேலே போகிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த 48500 கால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கப்ப இந்த இடத்துக்கு வரப்ப யாராச்சும் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நல்ல ஒரு ஸ்விங்கு என்னாச்சு, ஓப்பனுக்கு மேலே நிற்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு மேலே நின்னாங்க, ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு நிஃப்டியும் சென்செக்ஸும் ஃபேக் பிரேக் அவுட்டு, இங்கேருந்து ஒரு சடன் மூமெண்ட்டு ஃபால். இந்த இடத்துல வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே வரப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லியிருந்தோம். இங்கேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனுக்கு மேலே சஸ்டன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹைக்கு போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால். கீழே வரப்போ ப்ரீவியஸ் க்ளோஸும் ஓப்பனுக்கு கீழே வரப்போ எஸ்டர்டே லோ தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. இந்த எஸ்டர்டே லோவில் வரப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்ட் கிடைச்சிருக்கும். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5-2 வந்து 577 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சு வந்து 500 பாயிண்ட். ஓகே, அங்கேருந்து திருப்பி ரிவேஸ் இங்கேருந்து நம்மளுக்கு 760 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த டைமிங்கில் கம்மியான டைமில் இந்த ரேஞ்செலாம் முடிக்கவும் இங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு. இங்கேருந்து ஒரு 760 பாயிண்ட் திருப்பி நம்மளுக்கு R1லேருந்து 892 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்கன்னா 2229 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு ஒரு 40 பாயிண்ட் வந்து நம்மளால் ஒரு பையரோ செல்லரோ ஒரு 40 to 50 பாயிண்ட் ரெகுலராக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு ரெகுலராகவே நம்ம பண்ண முடியும். நம்ம ஸ்ட்ராட்டஜி அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த லைன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ரைக்கு 76,200 கால் நம்ம சொல்லியிருந்தோம். 76,200 கால் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னா மட்டும்தான் மார்க்கெட் கேப் அப்பில் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே வந்துருச்சு. ஆனால் இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே வரல. அங்கேருந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் இங்கே ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே இறக்குனாங்க. கீழே இறங்குறப்ப இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த பிபி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 550 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரைக்கு இந்த 550 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறப்ப இந்த 550 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ராஃபிட்டு இதுலேயும் சென்செக்ஸ்லையும் நம்மளால் எடுத்துருக்க முடியும். லோ டு ஹை வந்து 400 பாயிண்ட். இது பையராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட். செல்லராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம் ஆப்போசிட் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா
அவங்களும் நியூலாவே போட்டாங்க, காலையில் போட்ட லோவை பிரேக் பண்ணி நியூலாவே போட்டாங்க. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மாதிரி வேல்யூலாம் நம்ம பிஃபோராகவே மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைக்கு இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் ஆகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும், இந்த இடத்துலலாம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணாவே ஒரு 40 to 50 பாயிண்ட் டெய்லி நம்மளால் பிடிக்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான திருக்குறள். நன்றி, வணக்கம்.